உடம்பு இல்லாமல் உயிர் நிற்குமா நிற்காதா? நிற்கும். உயிர் இல்லாமல் உடம்பு என்ன ஆகும்? அழிஞ்சு போகும். உடம்பில் உயிர் இருந்தால் தான் இந்த உடம்பு அப்படியே நிற்கும். உடம்பை விட்டு உயிர் போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? உடம்பு அழிஞ்சு போயிடும். உடம்பார் அழிவர் உயிரார் அழிவர். ஐயா, தசவாயில் தனஞ்சயன் என்று ஒரு வாயு இருக்கு. தசவாயு தனஞ்சயன். 10 வாயுக்களில் 10வது வாயு தனஞ்சயன். அதுக்கு பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் அதுக்கு வேலையே கிடையாது. தனஞ்சயன் வாயுக்கு வேலையே கிடையாது. அது என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, உடம்பை விட்டு உயிர் போயிருச்சுன்னா அந்த தனஞ்சயன் ஆக்டிவேட் ஆயிரும். எந்த உடம்பாக இருந்தாலும் சரி, நாயாக இருந்தாலும் சரி, பேயாக இருந்தாலும் சரி, எந்த உடம்புலையும் இந்த 10 வாயில் அந்த தனஞ்சயன்கிற வாயு இருக்கும். சரிங்களா? உடம்பை விட்டு உயிர் போயிருச்சுன்னா என்ன ஆயிரும்? அந்த ஆக்டிவேட் ஆயிரும். அது உடம்பை அழிச்சிடும். ஆமாம், அந்த தனஞ்சயன் வாயு ஆக்டிவேட் ஆச்சுன்னா என்ன ஆயிரும்? உடம்பு அப்படியே செதஞ்சு போகும், டீகம்போஸ் ஆகிடும். சரிங்களா? இப்போ ஞானிகள்லாம் உடம்பை விட்டு பரகாய பிரவேசம் பண்ணுறாங்களா இல்லையா? பரகாய பிரவேசம் பண்ணாலும் அவங்க உடம்பு அழியாது. ஏன் அழியாதுன்னா தனஞ்சயன் ஆக்டிவேட் ஆகாது. அதனால் அந்த உடம்பு பாட்டுக்கு அப்படியே இருக்கும். அவங்க பாட்டுக்கு இங்கேருந்து கூடு விட்டு கூடி வாஞ்சி எங்காவது திருமூலர் வரலாறு தெரியுமா இல்லையா? இடையனுடைய உடம்புக்குள்ளே போயிடறாரு, உடம்பை மறைச்சி வச்சுட்டு போயிடுறாரு. உடம்பு அப்படியே தான் இருக்குது. அப்புறம் யாரோ வந்தவங்க பார்த்து எரிச்சிடுறாங்க அதை. சரியா? அப்போது அந்த உடம்பு என்ன ஆகாது? தானாக அது அழியாது. உயிர் இல்லைன்னா உடம்பு அழிஞ்சு போகும். ஆனால் உடம்பு இல்லாமல் உயிர் நிற்கும். அதுபோல் உயிர் என்பது சிவம் கலந்திருந்தால் தான் இருக்கும். சிவம் கலக்கலைன்னா உயிர் இருக்காது, உயிர் நிலைத்து நிற்காது. ஆனால் உயிரில் கலக்காமல் சிவம் தனித்து நிற்கும். உடம்பு இல்லாமல் உயிர் நிற்பது போல உயிர் இல்லாமல் சிவம் என்ன செய்யும்? தனித்து நிற்கும். தனித்து நிற்கும். அதே இந்த எடுத்துக்காட்டு. அப்போ ஏன் அவன் ஒன்றாக இருக்கிறான்னு கேட்டால், உயிருக்கு உயிர் என்பது உடம்போடு கூடிய நிற்கும், உடம்பு இல்லாமையும் நிற்கும். அதுபோல சிவம் உடனாயி நிற்கும், வேறாயி நிற்கும். உடனாயும் வேறாய் நிற்கிறது, ஒன்றாயும் நிற்கும். சரிங்களா? 3 வகையிலையும் எது நிற்கும்? சிவம் உயிர்களோடு கலந்து நிற்கும் என்பதற்கு தான் இந்த உதாரணம். கட்டும் உறுப்பும் கரணமும் கொண்டு